ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி பஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, திருநெல்வேலி அல்வாக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு அல்வா தான் பார்க்க போகிறோம். அப்படி என்னவா அல்வாவா இருக்கும்னு கண்டிப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒன்றும் இல்லை, புதுசாக நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். ஜவ்வரிசியை வச்சு இன்றைக்கி நான் அல்வா தான் பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக திருநெல்வேலி அல்வாவே தோற்று போகிற அளவுக்கு இருக்கும். வீடியோஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அப்போ தான் நான் எப்படி அல்வா பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி தான். நான் வந்து 200 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். நான் வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியாக நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 100 கிராம் ஜவ்வரிசி சேர்த்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி. கண்டிப்பாக வந்து 5 ஹவர்ஸாவது இந்த ஜவ்வரிசி ஊறணும். அதுவும் நான் மாவு ஜவ்வரிசி நான் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜவ்வரிசியில் 2 வகை இருக்குது, நைலான் ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி. அதுவும் இந்த மாவு ஜவ்வரிசியில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நைலான் ஜவ்வரிசி வந்து நமக்கு வந்து என்ன தான் நம்ம வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணாலும் நமக்கு கிரைண்ட் ஆகாது. இந்த இது நல்லா ஃபைனாக நமக்கு கிரைண்ட் ஆகி வந்துடும். ஸோ நான் வந்து மாவு ஜவ்வரிசி தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து ஒரு 5 ஹவர்ஸாக மினிமம் நமக்கு இது ஊறணும். இந்த ஜவ்வரிசியில் அல்வா பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, கஷ்டமே இருக்காது. டக்குன்னு குயிக்காக பண்ணி முடிச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே அந்தளவுக்கு ரொம்ப ஈஸி தான். ஜவ்வரிசி எல்லாமே ஊறிடுச்சு. நான் 5 ஹவர்ஸ் கழிச்சு நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு வந்து அந்த பவுல் ஃபுல்லாகவே வந்துட்டதுனால நான் வேற ஒரு பவுலில் நான் மாற்றிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு ஊறியிருக்கும். இந்த மாவு ஜவ்வரிசியை நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஃபஸ்ட் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து ஃபுல்லாக நம்ம அரைச்சி எடுக்கணும். குறைன்னு அரைக்காதீங்க, நல்லா ஃபைனாக இருக்கணும். நமக்கு அப்போ தான் அல்வா பண்ணும்போது நமக்கு அந்த ஜவ்வரிசி சுத்தமாக தெரியவே தெரியாது. நம்ம ஊற வச்ச தண்ணியோடு தான் நம்ம சேர்த்து மிக்சியில் மொத்தமாக அரைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை ஃபுல்லாக நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இது எந்த அளவுக்கு ஊறணுன்னா பாருங்கள், நான் கை வச்சு உங்களுக்கு நசுக்கி காமிக்கிறேன். அது நமக்கு அந்த ஒவ்வொரு ஜவ்வரிசியும் நம்ம கையில் நசுக்கி பார்க்கும்போது அந்தளவுக்கு நமக்கு அந்த நசுங்கிற அளவுக்கு ஊறணும். அப்போ தான் நமக்கு நல்லா நமக்கு அரைச்சி நமக்கு வரும் பேஸ்ட்டு மாதிரி. மிக்சியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு அரைச்சிருக்கோன்னு. இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிங்கன்னா தான் நமக்கு அல்வா பண்ணி எடுக்க கரெக்டாக இருக்கும். ஸோ இது அப்படியே நம்ம இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து அல்வா பார்த்திங்கன்னா வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறேன். உங்களுக்கு வந்து வெல்லத்தில் பண்ணாலும் பண்ணலாம், நாட்டு சர்க்கரையில் கூட நீங்கள் எடுத்து கூட செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி 400 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 300 கிராம் அளவுக்கு தான் நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். 100 கிராம் அளவுக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். ஸோ எனக்கு வந்து ஸ்வீட் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துக்கிட்டேன். நான் சொன்ன ரேஷியோ எப்படி போடுங்க கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சேர்த்தது பார்த்தீங்கன்னா 300 கிராம் வெல்லம் தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் நான் லாஸ்ட்டில் வந்து 100 கிராம் நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி கிண்டிடுவேன். சப்போஸ் நீங்கள் டேரெக்டாக மொத்தமாக சேர்க்குற மாதிரி இருந்தால் 200 கிராமுக்கு ஜவ்வரிசிக்கு 400 கிராம் வெல்லம் தாராளமாக சேர்க்கலாம். சப்போஸ் நீங்கள் 100 கிராம் வந்து ஜவ்வரிசி சேர்க்குறீங்கன்னா 200 கிராம் வெல்லம் தாராளமாக சேர்க்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ரேஷியோ படி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த வெல்லத்தை ஃபுல்லாக நல்லா மெல்ட்டு பண்ணிக்கணும், நல்லா கரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட கெட்டியே இல்லாமல் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். வெல்லம் வந்து பாகு மாதிரிலாம் காய்ச்ச வேணாம், லைட்டாக லிக்விடாக தண்ணி மாதிரி காய்ச்சிட்டிங்கனாலே போதும். நம்ம வந்து அல்வாவில் வந்து நம்ம அந்த வெல்லத்தை வந்து ஊற்றி நம்ம கிண்டி தான் எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா கரைக்கணும் இந்த அளவுக்கு, அந்த கட்டி இல்லாமல் நமக்கு அந்த வெல்லம் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி வரணும். இந்த அளவுக்கு நம்ம வெல்லத்தை நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுக்கணும். சுத்தமாக நமக்கு வெள்ளை கட்டி இல்லாமல் நல்ல லிக்யூடாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வெல்லத்தை எல்லாத்தையுமே நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். வெல்லத்தில் வந்து கொஞ்சம் மண்ணுக்கல்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறோம். ஸோ இந்த வெள்ளை தண்ணியை நம்ம வந்து அல்வா பண்ணும்போது நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை வறுத்துட்டு அதுக்கப்புறம் அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுக்க முந்திரி பருப்பை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கூட நீங்கள் சேர்க்கலாம். இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அல்வாவில் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்து நீங்கள் முந்திரி பருப்பு போடும்போது அந்த அல்வா டேஸ்ட் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஸ்டவ்வை ஃபுல்லாகவே ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நமக்கு ஈக்குவலாக ஃப்ரை ஆகிடும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். லைட்டாக இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நேரம் வறுக்காதீங்க. எல்லாத்தையும் வறுத்தாச்சு, நம்ம அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே நெய்யிலே நம்ம வந்து அரைச்சி வச்சோம் பாருங்கள் ஜவ்வரிசி பேஸ்ட்டு, அதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். நல்ல திக் பேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா.
நமக்கு மிக்ஸிலே கொஞ்சம் ஒட்டியிருக்கும். அதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நம்ம அதோட சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி கூட ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் அது லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் கலக்கி நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ கரண்டியை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா அப்பப்போ ஃபுல்லாக சுற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அல்வா ஃபுல்லாக பண்ணிவிடுங்க. அப்போ தான் கரெக்டாக நமக்கு பர்ஃபெக்டாக வரும். கரண்டி வச்சு இந்த மாதிரி அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நமக்கு வந்து ஜவ்வரிசி பேஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அப்போ வந்து கையெடுக்காமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, கரெக்டாக இருக்கும். வெல்லம் வந்து நம்ம பாகு எடுத்துருந்தோம் பாருங்கள், அந்த வெல்லத்தோட தண்ணியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக 2 இதாக நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாதி சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாதியை சேர்த்துக்க போகிறேன். இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்வீட் கரெக்டாக இருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஸ்டேஜில் ஸ்வீட் கம்மியாக இருந்ததுனால தான் நெக்ஸ்ட் நான் நாட்டு சக்கரை சேர்த்தேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்வீட் கரெக்டாக இருக்குதுன்னா நீங்கள் அதோட கூட செஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் அல்வானாலே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது தான் நமக்கு வேலையே. மற்றபடி அல்வா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுவும் இந்த ஜவ்வரிசி அல்வா செய்கிறது இன்னும் ரொம்ப ஈஸி. டக்குன்னு நமக்கு வேலையை முடிஞ்சிடும் பார்த்தீங்கன்னா. ஸோ லைட்டாக நான் வந்து ஸ்வீட் தன்மைக்காக கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி உப்பு சேருங்க அந்த ஸ்வீட் பண்ணும்போது அந்த அல்வா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த அல்வா பண்ணிவிடுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ கரண்டி வச்சு இந்த மாதிரி அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் வந்து கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக இருக்குன்னு சொன்னேன் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப்பு அளவுனா 100 கிராம் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து டேரெக்டாகவே ஃபுல்லாகவே நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து 200 கிராம் ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறதுனால 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும். சப்போஸ் நீங்கள் 100 கிராம் ஜவ்வரிசி சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா 200 கிராம் நாட்டு சர்க்கரை சேருங்க, கரெக்டாக இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு அந்த நெய்யில் நல்லா திரண்டு அல்வா நல்லா திரண்டு வரும். சாப்பிட்றதுக்கு நமக்கு நெய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திக் பேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா ஜவ்வரிசி மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து அந்த திக் பேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுவும் நம்ம அந்த அல்வா பண்ணும்போது இன்னுமே நமக்கு அந்த திருநெல்வேலி அல்வா மாதிரியே நமக்கு அந்த திரண்டு வரும். அந்த அல்வா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கரண்டி வச்சு அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து நெய்யெலாம் சுத்தமாக ட்ரை ஆகும். அப்போ வந்து திரும்பவும் 2 ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த அல்வா ஃபுல்லாக அந்த நெய்யில் நமக்கு திரண்டு வர்றது கரெக்டாக இருக்கும். கரண்டிலே நமக்கு ஒட்டாமல் வரும். நெய்யே இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், நமக்கு சூப்பராக வந்துடும் அல்வா. ஸோ அல்வா நல்லா ரெடி ஆகிட்டுருக்குது. திரும்பவும் நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப இதுக்கு நெய் தேவைப்படாது, ஒரு 6 ஸ்பூன் அந்த மாதிரி தான் தேவைப்படும். இந்த மாதிரி லைட்டாக அப்பப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் ஊற்றுனீங்கன்னா போதும், நமக்கு அல்வா சூப்பராக ரெடியாகி வந்துடும். அல்வா ஃபுல்லாக நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. லாஸ்ட்டில் நம்ம வந்து முந்திரி பருப்பு வறுத்துருந்தோம் பாருங்கள், அதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் ஏலக்காய் இல்லைன்னா நீங்கள் வந்து நச்சு கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஏலக்காய் பொடி இருக்கிறதுனால இதோடு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பொடி எல்லாமே நமக்கு அந்த அல்வா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகும். அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னா முக்கால்வாசி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு வந்து அந்த கரண்டியில் ஒட்டாமல் அப்படியே நழுவிட்டு வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் தான் நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பர்ஃபெக்டாக அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் திருநெல்வேலி அல்வாக்கே டஃப்பு கொடுக்குற மாதிரி ஜவ்வரிசியை வச்சு அல்வா எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா நீங்களே இந்த டேஸ்ட்டை விடவே மாட்டீங்க. அடிக்கடி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் செஞ்சு கொடுப்பீங்க. இந்த அல்வாவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.